ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. குட் குவாலிட்டி அண்ட் குட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, சர்ச் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வால்வ் அப்படின்னா குளோப் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குளோப் வால்வ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது வந்து எப்படின்னா ஒன் சைடு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதாவது எப்படின்னா 2 இன் 1 சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒன் சைடு தான் இதை யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து மேலே இருக்கு இல்லையா ஒரு ப்ளூ கலரில், அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுற இது. ஓகேங்களா, இது வந்து ஃப்ளோ ஆகிறது ஒன் சைடு ஃப்ளோ தானே இது. ஸோ அதனால் இந்த இதில் வந்து ஃப்ளோ ஆகி போகும். ஓகேங்களா, அது வாட்டராக இருந்தாலும் சரி, ஸ்டீமாக இருந்தாலும் சரி, இது அது ரெண்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீழே வரதான் வந்து வால்வ் ஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இது என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் எதுக்காகனா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுக்காக தான் இது. இது வந்து என்ன அப்படின்னா ஒன் ஒன் சைடு மட்டும்தான் போகும், ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிற இம்பார்ட்டண்ட் பிளேசஸ்க்கு மட்டும்தான் இந்த குளோப் வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, நம்ம டைட் அண்ட் லூஸ் பண்ணும்போது இந்த இந்த பிஸ்டன் வந்து கீழே இறங்கும். ஓகேங்களா, அப்படி இறங்கும்போது அது என்ன ஆகும்னா, அதை அந்த வாட்டராக இருந்தாலும் சரி, ஸ்டீமாக இருந்தாலும் ஸ்லோ பண்ணிக்கும். மேலே ஏறும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டீம் வந்து அதிகமாகவும் போகும், வாட்டராக இருந்தாலும் அதிகமாக போகும். ஓகேங்களா, இந்த ரெண்டு இது ஃப்ளோ பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த ஹேண்டில் பார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஹேண்டில் பார் இருக்குது. இது வந்து என்னென்னா அதோட ஸ்டீமும் வாட்டரும் அந்த பைப் வழியாக தான் உள்ளே போகும். ஓகேங்களா, பாருங்கள், நல்லா பாருங்கள். இதோட இமேஜ் வந்து நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக தெரியணும் இல்லையா, இது வந்து பைப்பு, அந்த பைப் வழியாக தான் போகும் அப்படின்னா அது ப்ராப்பராக தெரியணும் இல்லையா. அதை உள்ளே க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் ஓப்பன் பண்ணுறதுக்காகவும் என்ன இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா. இது வந்து ஒன் சைடு மட்டும்தான் ஃப்ளோ ஆகி ஒன் சைடு மட்டும்தான் அவுட் ஆகும், ரிப்பீட்டு பின்னாடி ஆகாது. ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த குளோப் வால்வ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிஸ்டன் மேலே போகும்போது அது என்னாகும், ஓப்பன் ஆயிரும் அந்த வால்வு. அந்த பிஸ்டன் கீழே இறங்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த பிஸ்டன் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாக கீழே இறங்கிருச்சு அப்படின்னா அந்த பிஸ்டன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் இந்த எப்படி இருக்குன்னு. இதுதான் அதோட வந்து மெத்தடு. அது வந்து உங்களுக்கு அந்த ஃபுல்லாக டீப்பாக தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி இமேஜ் வச்சு காமிச்சிருக்கேன். அது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் புது புது வால்வை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, இல்லை வேறு மெத்தடில் ஏதாவது போடணுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். அதுலெல்லாம் காமிச்சேன் இல்லையா, அதுதான் இது. பாருங்கள், இதுதான் வந்து இது ஒன் சைடு மட்டும்தான் உள்ளே போகும், இது இந்த சைடு தான் வெளியே போகும். அந்த மாதிரி இருக்கணும். இதில் மட்டும் வெளியே போயிடும். இந்த ஹேண்டில் பாரில் தான் வந்து இதில் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே தான் வந்து பிஸ்டன் இருக்கும். ஓகேங்களா, அந்த பிஸ்டன் தான் வந்து இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த போல்ட் எதுக்காக அப்படின்னா அந்த வால்வை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா. ஓகே பாய், தேங்க்யூ.